சொத்தை பல் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே அந்த பல்லோட வலியை போக்குறதுக்கு மொத்தமே 3 முறைகள் தாங்க இருக்குது. அந்த 3 முறைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல அந்த பல்லுக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், அதாவது பல் வேர் சிகிச்சை பண்ணிக்கலாங்க. அல்லனா அந்த பல்லை நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். இல்லைன்னா பாட்டி வைத்தியமோ வீட்டு வைத்தியமோ பார்த்து அந்த பல்ல இருக்கிற வலியை மட்டும் குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் கொஞ்ச நாள் கழித்து அந்த பல் தானாகவே நொறுங்கி வந்துடும். அந்த பல் நொறுங்கி வந்த பிறகு பெக்குலியரான பல் வலி உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற சொத்தை பல்லோட வலியை நீங்கள் எப்படி சரி பண்ணலாங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம். ஒரு டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் பல் வலின்னு போனீங்கன்னா அவங்க கொடுக்குற அட்வைஸோட இந்த வீடியோவில் அதிகமாக ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். சொத்தை பல் எப்படி வலிக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். சொத்தை பல் எப்போ வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, சொத்தையில் இருக்கிற கிருமிகள் பல்லோட மைய பகுதியில், அதாவது பல்ல மேலோடி ஒரு சின்ன ஹோல் போட்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்குங்க, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸில் ஒரு சின்ன சதப்பகுதி இருக்குங்க, அதை பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். சொத்தையில் இருக்கிற கிருமிகள் வந்து எப்போ இந்த பல்ப்பை போய் பிடிக்குதோ அப்போ அந்த பல்ப்பை டேமேஜ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பல் வலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் சொத்தைப்பல் வலிக்கிறதுக்கான காரணமே. சொத்தைப்பல் வலி அப்படின்னாலே பல்லுக்கு சென்டரில் இருக்கிற சின்ன சதப்பகுதி வலிக்கிறது தாங்க. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் முறை பல் வேர் சிகிச்சைன்னு சொன்னேன், அதாவது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பல்லோட சென்டரில் இருக்கிற சதை தான் வலிக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த சதையை மட்டும் நம்மளோட டென்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லை சுத்தமாக வலிக்கவே வலிக்காது. அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து அதில் வேறு ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு அடைச்சிடுவாங்க. இதுதான் பல் வேர் சிகிச்சையோட மைய கருத்து. நம்ம உள்ளோட சதையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல் சுத்தமாக வலிக்க போகிறது கிடையாது. வேர் சிகிச்சையை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பல்லை பிடுங்கிடலாம். உங்களுக்கே தெரியும், பல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா சொத்தையும் போயிடும், பல்லும் போயிடும். அப்படி பிடுங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லோட மையத்தில் இருக்கிற வலிக்கிற சதையும் வெளியே வந்துடும். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புண் இருக்கும், அது ஆறதுக்கு 2-3 நாள் இருக்கும். அந்த வலி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பெக்குலியரான பல் வலி சுத்தமாக இருக்காது. அந்த புண்ணோட வலி மட்டும் 2 நாள் இருக்கும். அதுக்கடுத்து அதுவும் சரியாக போயிடுங்க. தேர்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது கை மருந்து பண்ணி அந்த பல்ல இருக்கிற வலியை தற்காலிகமாக குறைக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு சொத்தைப்பல் இருக்குது அப்படின்னா ஒரு கிராம்பு எடுத்து அந்த சொத்தைப்பல் இருக்கிற இடத்துல கரெக்டாக கடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த கிராம்பில் இருக்கிற எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லு உள்ளே இறங்குங்க. அந்த பல்லு உள்ளே இறங்கி அந்த வலிக்கிற சதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வைக்குங்க. இப்படி மறக்க வைக்க சொல்ல உங்களுக்கு அந்த பல்ல இருக்கிற வலி சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது தற்காலிகமாக தான் செயல்படும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பல் திருப்பி வலிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் இதை டெய்லி இப்படி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்படி வலிக்கிற சமயங்கள்லாம் அந்த கிராம்பு அல்லது அந்த இஞ்சி எதையாவது உள்ளே வச்சு அந்த வலியை மட்டும் குறைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த உள்ளே வலிக்கிற சதை வந்து நல்லாவே கெட்டு போயிடுங்க. அப்படி கெட்டு போயிட்டு அப்படின்னா என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா, 2 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. முதல் விஷயம், அந்த கெட்ட சதையில் வைக்கிற நீர் வந்து பல்லுக்கு கீழே, அதாவது வேருக்கு கீழே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வழியாக கீழே இறங்கி இந்த ஊன் வீங்க ஆரம்பிக்குங்க. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பல்லே மேலே ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னா அந்த நீர் வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பல்லு வலிக்கவே வலிக்காது. ஆனால் நிறைய பேருக்கு சீக்கிரத்தில் இந்த மேல் பகுதியில் பல்லு நொறுங்கவே நொறுங்காதுங்க. நொறுங்காமல் ரொம்ப நாள் வலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த மருந்தை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிலருக்கு வந்து சீக்கிரமாக நொறுங்கிடும். அப்படி மேல் பகுதி நொறுங்கிட்டு அப்படின்னா அந்த சதையில் வைக்கிற நீர் வெளியே வர்றனால பெக்குலியரான பல்வலி அந்த பல்ல இருக்கவே இருக்காது. ஏதாவது அந்த உடஞ்ச பல்ல பட்டால் மட்டும் அந்த சமயங்களில் மட்டும் வலிக்கும், அல்லது லேசாக வலிக்கும். அதுவும் நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சிலருக்கு அதுலேயும் நீர் வைக்க வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப ரேர் கேஸில். பட் மோஸ்ட்லி அப்படி நொறுங்கி வந்துட்டுனா அந்த பல்லு வலிக்கவே வலிக்காது. முன்னாடி காலத்தில் நிறைய பேருக்கு அப்படி தான் பல்லு உடஞ்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. பட் இந்த காலத்துலேயும் அந்த பல்லு உடையிற வர இருக்கிற பெயினை தாங்கக்கூடிய சக்தி மக்கள் மத்தியில் எல்லாத்துக்குமே குறைஞ்சிட்டுங்க.
இதுதான் நம்ம 3வது மெத்தட். ஆனால் இதில் என்னென்னா அந்த மாதிரி வீங்கிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அந்த பல்ல ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு, அதாவது ஆப்சிஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதை பண்ணி அந்த நீரை மட்டும் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பல் நல்லாவே வலி குறைஞ்சிரும். பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பல்லை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3 மெத்தடில் எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, டென்டிஸ்ட்டை நான் என்ன சொல்லுவேன்னா, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரூட் கனால் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல் வந்து அப்படியே வாய்க்குள்ளேயே இருக்குங்க. திருப்பி நீங்கள் அந்த பல்லை வச்சு சவைச்சி சாப்பிட்றதுக்கும் அது பயன்படும். ஸோ நம்ம வந்து ரூட் கனால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரூட் கனால் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரூட் கனால் பண்ணதுக்கு மனசில்லை, அதுக்காக நான் காசு செலவழிக்கலாம் ரெடி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே போய் பல்லை பிடுங்கிறாதீங்க. ஏதாவது கை மருந்து பார்த்து அதோட வலியை மட்டும் குறைச்சிக்கிட்டே இருங்க. அப்படி குறைக்க சொல்ல நிறைய பேருக்கு உடைய சான்ஸ் இருக்குது. அப்படி உடையில ரொம்ப நாளாக வலிச்சிக்கிட்டே இருக்குது அல்லது கீழே வீங்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அந்த பல்லை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டே நம்ம எடுக்கிறத விட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்கள் அந்த பல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தாடையோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாகுங்க. ஒவ்வொரு பல் எடுக்கிறதுக்கும் நம்மளோட தாடையோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சொத்தப்பல்ல அவதிப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.